அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீகம் பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறது. இந்த அமாவாசை திங்கட்கிழமையோடு வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய அமாவாசைக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது. தற்சமயம் வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரக்கூடிய திங்கட்கிழமையோடு வரக்கூடிய இந்த அமாவாசை சோமவாத அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவம் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2024 வருடத்தின் 12வது மாதத்தினுடைய கடைசி அமாவாசையாகவும் திகழக்கூடியதாக அமையப்பெறுகிறது. இந்த அமாவாசை அன்று நாம் குறிப்பாக என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எப்படி நாம் வழிபாட்டை மேற்கொள்வது, நம்மளுடைய வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற எவ்வாறாக எளிமையான முறையில் நாம் அமாவாசை விரதத்தையும் கடைபிடித்து நம்மளுடைய வாழ்க்கையில் சுபிக்ஷத்தையும் வளங்களையும் பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியான பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை அப்படின்னு சொன்னாலே இருள் சூழ்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த உன்னதமான நாளில் அம்மன் வழிபாடு, முன்னோர்களை வழிபடுறது, குலதெய்வ வழிபாட்டுக்கு மிக உகந்த நாளாக கருதப்படுது. அமாவாசை அன்று இதை செய்யாமல் இருந்தால் ஐஸ்வர்யம் பெருக்கும் அப்படின்னு பணவளக்கலையும் சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை அன்று காற்று, வெப்பம் அப்படின்னு அனைத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கத்தாங்க செய்யும். அந்த சமயத்தில் ஏதாவது அடிபட்டால் கூட அதிக ரத்தம் வர நேரிடுமா. அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் அடிபட்டால் விரைவில் ஆறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் குறிப்பாக அமாவாசை தினத்தன்று நாம் விரத வழிபாடுகளை எந்த அளவுக்கு நாம் கருத்தில் கொண்டு நாம் பரிபூர்ணமாக செய்கிறோமோ அதே மாதிரி நாம் நம்மளுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துலையும் சென்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அடிபடாமல் பார்த்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் அதிகவனமான வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாகிறது. பொதுவாகவே சொல்லணும் அப்படின்னா அமாவாசை, பௌர்ணமி அப்படின்னு எந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை செய்யவும் பலரும் தயங்குவாங்க. ஏன்னா இந்த 2 நாட்கள்லையுமே நம்மளுடைய மனது ஒரு விதமான படபடப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக அந்த படபடப்பு நேரத்தில் வேறு எந்த செயலையும் செய்யாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு கூறுவதற்கு காரணம், நாம் எதையாவது செய்து சிறிய அளவில் அடிபட்டாலும் கூட அன்றைய தினம் பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருக்குங்க. அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை அன்று கடினமான வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பதற்றமாகவோ அல்லது கோபமாகவோ அமாவாசை தினத்தன்று நாம் இருக்கக்கூடாது. அமாவாசை அன்று எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்வதுண்டு. அதற்கு பதிலாக அமாவாசை அன்று அமைதியாக இறை வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசை அன்று கோலம் போட்டால் இறந்து போன முன்னோர்கள் பூமியை தேடி வருவார்கள் அப்படின்னா ஐதீகம் உண்டு. இது கருட புராணத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் தானே வந்தா என்ன அப்படின்ற கேள்வியும் நமக்கு எழலாம். அவங்க வந்தால் நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட்டு ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்னு ஐதீகமாக இருக்கிறது. அதனால் அமாவாசை தினத்தன்று வாசலில் கோலம் போடுறதையும் நாம் தவிர்த்துக்கணும். ஏன்னா கோலம் போடுவது அப்படிங்கிறது மங்களகரமான நாட்களுக்கு நாம் சந்தோஷமான ஒரு விஷயங்களை நம்ம வெளிப்படுத்துறதுக்காக இடுவது தான் வாசலில் கோலமிடுவது. நாம் நம்மளுடைய முன்னோர்களை பிரிந்து வாடக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களை, நம்மளுடைய பித்ருக்களை நினைத்து வாடி அவர்களுடைய நினைவில் இருக்கக்கூடிய ஒரு திதிநாள் அமாவாசை. அன்றைய தினத்தில் நாம் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக விளங்குகிற கோலத்தை நாம் வாசலில் போடக்கூடிய பட்சத்தில் அவர்கள் மனமுடைந்து நமக்கு தோஷத்தையும் ஏற்படுத்துவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் முற்றிலுமாக அமாவாசை தினத்தன்று நாம் கோலம் போடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அன்று அன்னதானம் செய்து வந்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யம் ரெட்டிப்பாக பெருகும் அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா அமாவாசை அன்று நாம் கொடுக்கக்கூடிய தானம் அப்படிங்கிறது நேரடியாக பித்ருக்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கும் போய் சேரும். அவர்களினுடைய அருளாசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கிறதுனால நமக்கு ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும். அதனால் அமாவாசை அன்று எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுலையும் நாம் தனி கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி அமாவாசை தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அமாவாசை அன்று நாம் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்களை அறிந்து அதற்கு ஏற்றவாறு நாம் அமாவாசை தினத்தில் இறை வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் நாம் மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தோம் நிறைய நற்பலன்கள் உடனுக்குடன் ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. பொதுவாக அமாவாசைக்கு பின் பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடிய வளர்பிறை காலத்தில் நாம் எந்த ஒரு புதிய காரியங்கள் சுப காரியங்களையும் ஆரம்பிக்க ஒரு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அமாவாசை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள் தாங்க அமாவாசை. அன்றைய தினம் இருவரும் ஒரே ராசியில் செஞ்சுடைப்பாங்க. அந்த நாளில் இரு கிரகங்களின் ஆதர்சன சக்தி மிக அதிகமாகவே இருக்குமா. இதன் காரணமாக மனித மூளையில் சில மாற்றங்கள் நிகழவும் வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக நம்மளுடைய மனம் கொந்தளிப்பு அப்படி இல்லைன்னா சில சஞ்சலத்துடன் படபடப்பு குழப்பம் இது மாதிரியான விஷயங்களில் இந்த மாதிரி ஒரு உணர்வுகளை அது ஏற்படுத்தும். அதனால் அன்றைய தினம் புதிய செயல்களை தொடங்கிறது சுபகாரியங்கள் செய்வது கிடையாது. அதே மாதிரி அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய மிகச் சிறப்பான விஷயம் முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபட வேண்டியது. இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். அமாவாசை தினத்தின் முன்னோர்கள் வழிபாடு செய்யும் போது மணி அடித்து வழிபடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே போல் அவர்களுக்கு படையல் வைப்பதோடு காக்கைகளுக்கும் உணவு வைத்துவிட்டு தான் குடும்பத்தில் உள்ளோர் சாப்பிட வேண்டும். முன்னோர்கள் படம் வைத்து பூ வைத்து பொட்டு வைத்து படல் வைக்கலை படையல் வைக்க முடியலை அப்படின்னாலும் அவர்களை வணங்கி நாம் தயாரித்த உணவை காக்கைக்கு வைத்துவிட்டு தான் சாப்பிடணும். அதே போல் நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபடுறதும் அம்மன் வழிபாடு நடத்துகிறதும் மிகவும் சிறப்புக்குரியது. ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா மாதம் வரக்கூடிய அமாவாசையில் திதி தர்ப்பணம் செய்வதை தவிர்ப்பாங்க. இல்லாட்டினா அவர்களுக்கு படையலிட்டு வழிபடுவதையும் மறப்பாங்க. அது வருடத்தில் வரக்கூடிய முக்கியமான அமாவாசை தினத்தில் மட்டும் முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் செய்வாங்க. ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலயபட்சம் இல்லை மார்கழி அமாவாசை இந்த மாதிரியான அமாவாசைகளில் செய்வாங்க. அது செய்ய முடியாதவங்க செய்யக்கூடிய வழக்கம் அவர்களுடைய குலத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த நாளில் புண்ணியத்தை சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் அம்மன் வழிபாடு குலதெய்வம் வழிபாட்டை கண்டிப்பாக அமாவாசை தினத்தில் மேற்கொள்ளலாம். இந்த சிறப்பான நாளில் புண்ணியத்தை சேர்க்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியோருக்கு தான தர்மங்கள் செய்து வரலாம். பசுவுக்கு கீரையும் நாம் வழங்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அதே போல் பொதுவாக நம்மளுடைய வீட்டு வாசலில் கோலமிடுவது இறைவனை நாம் வரவேற்பதற்காக. ஆனால் அமாவாசை தினங்களில் வரக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய வீட்டில் நினைத்தாலும் வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய கோலத்தால் திரும்பி சென்று விடுவாங்க. இறந்தவர்களாக இருக்கிறதுனால அவர்கள் வரும்போது ஒரு சில அதிர்வலைகளை ஏற்படும். அதனால் சிலவித பிரச்சனைகளும் உண்டாகலாம். அதே மாதிரி அமாவாசை தினத்தன்று நாம் மிக கடினமான புதிய முயற்சிகளை செய்யக்கூடாது. அப்படி செய்யும்போது நம்மளுடைய உடலில் ஏதேனும் சிறு காயம் ஏற்பட்டாலும் அதனுடைய வீரியம் மிக அதிகமாக இருக்கும். அதனால் ஏற்படக்கூடிய காயம் ஆறுவதற்கு காலதாமதம் ஆகலாம். அன்றைய தினம் உணர்ச்சி வசப்படுறதையும் தவிர்க்கணும். கோபம் பதற்றம் இது எல்லாத்தையும் நாம் தவிர்த்திருக்கணும். முடிந்தால் பேசாமல் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை தினத்தன்று நாம் பெரும்பாலும் பலரும் பார்த்திங்க அப்படின்னா மௌன விரதம் இருப்பாங்க. அந்த மௌன விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய மனதை சாந்திப்படுத்தும், அமைதிப்படுத்தும். தேவையில்லாத குழப்பம் பதட்டம் இவை அனைத்தையும் தவிர்க்க முடியும், தவிர்க்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த அமாவாசை தினத்தில் நாம் நமக்காக நம்மளுடைய மனம்
சாந்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக பலரும் வந்து மௌனம் விரதம் இருக்கிறத வந்து இருக்க செய்வாங்க. அதே மாதிரி உங்களால் முடிந்தால் நீங்கள் மௌன விரதம் கண்டிப்பாக இருக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.